என்னடி பண்ணுற? வச்சுட்டியா? அலசரியா? ஐயோ உனக்கு மயக்கம் வந்துச்சு போல 2 நாள் அலசறதுக்கு முடியல ஒன்றும். இப்போ தெரியுதா பொம்பளைங்க கஷ்டம்லாம்? பொம்பளைங்க கஷ்டம் தெரியுதா? இதுக்கப்புறம் சொல்லுவியா அதை செய்யற செய்யணும் சொல்லுவியா? என்ன இது? ஞம் 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 இந்த எலும்பா? நெஞ்செலும்பு. மாட்டுக்கறியின் மகத்துவம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் போட்டுருக்க நீ. பிபிஇ பீப்பு நல்லதா? அப்படி யார் சொன்னது? டாக்டர் சொல்லிருக்கான். யாராருக்கெல்லாம் பிபி இருக்கோ அவங்களாம் பீஃப் சாப்பிடுங்கண்ணா. சாப்பிட்லாம். கொஞ்சம் கை காட்டு. இதில் ஒயின் ஷாப் ஸ்டிக்கரா? அது ஒயின் ஷாப் ஸ்டிக்கர் தானே? ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு தெரியுங்களா? பீஃப் கறி. மலையாளத்தில் போத்து கறின்னு போத்து கறியை பீப்புன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பீப்பு மலையாள கேரளா ஃபுல்லாகவே மாட்டுக்கறி தான். மாட்டுக்கறி தான். அடிமாடெலாம் கேரளா தான் போடுவாங்க. இங்கே இருக்கிற அடிமாடெலாம் கேரளா தான் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த கழனி மண்டி நேற்று காமிச்சிருந்தேன். கழனி மண்டி யாரும் பார்த்தீங்களான்னு தெரியல. இதுதான் அந்த கழனி மண்டி. இது வந்து மீன் குழம்பு எப்படி வைக்க டேஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த கழனி மண்டி வைக்க டேஸ்ட் ஆகும். நான் சொன்னேன் நேற்றை விட நேற்று கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு, இன்றைக்கி ரொம்ப திக்காகிடுச்சு. இதுதான் இப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக அந்த புளிப்பு சுருக்குன்னு தட்டும். சரிங்களா? அதுதான் இதோட ஹைலைட்டு. அதை வந்து லைட்டாக போட்டுப்போம். கழனி மண்டியும் பீப்பு கறியும். கழனி மண்டியும் பீப்பு கறியும். ஓகேவா? இது வேறு ஒயின் ஷாப் ஸ்டிக்கர் வேறு சைடில் ஒட்டி வச்சுருந்தேன். ஒயின் ஷாப் ஸ்டிக்கர் அது வெள்ளை சிக்கிறது, நார்மல் வெள்ளை சிக்கிறது. சைடில் பல மின்னுச்சு. அது மின்னுச்சு. சரி, நல்லா வேக வச்சுக்கோங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குது? நீ தான் சாப்பிட்டு பார்த்தா நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கு? இல்லை, நல்லா இருக்கு. பீஃப்னாலே நல்லா இருக்கு. அப்பா பீஃப் வெளில எங்கள் அம்மா சேர்த்து அடிச்சிக்க முடியாது. மசாலா கிசாலாம் பயங்கரமாக போட்டு வெளியே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் 100 ரூபாய் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. எல்லா இடத்துலையும் சவு சரியாக வேகாமல் அந்த எப்படி சொல்கிறது பூமரம் மென்று துப்புற மாதிரியே இருக்கும். இது வந்து 7 விசில் வச்சுட்டு கறி நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு புடி அதுக்கு போட்டு இந்த மாட்டுக்கு சாப்பிட்டு நாளைக்கு எனக்கு கொம்பு முளைக்க போகுது. தலையை அடிச்சுட்டே இருக்க கொம்பு முளைச்சிட்டு. Bye guys.